ஹாய் குடீஸ், காலை வணக்கம். நான் உங்களுக்கு பிரியமான பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு வாரமாக வீடியோஸ் எதுவும் போடல. வெளியில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியாமல் போயிடுச்சு. பட் இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம திருக்குறள் வந்துட்டு அதிகாரம் பார்த்துட்ருந்தோம் இல்லையா? ஸோ அது சில பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போது வெக்கேஷன் டைம்ன்றதுனால குழந்தைங்களுக்காக குட்டி கதைகள் சொல்லலான்னு இருக்கேன். குட்டி கதைகள்னால் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து தெனாலிராமன் கதை வந்து நல்லாயிருக்கும். நம்ம குட்டீஸ்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதில் ஒரு பாகம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, தெனாலிராமன்றவர் வந்து ஒரு நல்ல ஒரு புலவர். புலவன்னா வந்துட்டு நம்ம கிருஷ்ணதேவராயர் ஓட அரசவையில் அமைச்சராக இருந்தவர் அவர். ஸோ அவர் வந்துட்டு நிறைய பாடல்கள்லாம் பாடுவார். ரொம்ப புத்திசாலியும் கூட. ஸோ அவர் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த கிருஷ்ணதேவராயர் அரசர் வந்து ஆண்டிருந்த காலத்தில் அவங்க ஊரில் வந்துட்டு நிறைய திருட்டு கொள்ளையெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ திருட்டு கொள்ளைன்னா நகை திருட்டு பணம்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து திருடங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய நடந்தது. ஸோ அப்போ நடக்கும்போது என்னதான் வந்து ராஜா வந்து நிறைய சேனைப்படைகள்லாம் வச்சுருக்கும் போதும் நிறைய வீரர்கள் இருக்கும்போதும் அவங்களோட கண்ணில் மண்ணை தூக்கிட்டு கூட நிறைய திருடங்கள் வந்து நிறைய திருடிட்டு போயிடுறாங்க. எல்லார் வீட்லேருந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த திருடன்களை. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தெனாலிராமன் வந்துட்டு அவருடைய அரசவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் இல்லையா? ஸோ அப்போ ராஜா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம போய் என்னன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. என்ன ராஜாரே ரொம்ப சோகமாக இருக்கீங்க? இந்த திருட்டெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த திருடனை பிடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆமாம், ராஜா சொல்கிறாரு என்னோட ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது தோணித்துனா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, நீங்கள் கவலையப்படாதீங்க ராஜா, அந்த திருடங்களை நான் 2 நாளில் உங்களுக்கு பிடிச்சி உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, இவ்வளோ வீரர்களை நான் வச்சுருக்கேன், சேனைப்படை யானைப்படைலாம் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன திருடங்களை நம்மளால் பிடிக்க முடியலையே, ஆனால் நிறைய நமக்கு இழந்துட்டோம், அதனால நம்ம திருடங்களை பிடிச்சே ஆகணும்னு சொல்கிறார். அப்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, இதை நான் சவாலாக எடுத்துன்னு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். மறுநாள் காலையில் விடியும்போது ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறவங்களோ கடைக்கு எவரோ ஒருத்தர் போகிறாரு. அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வந்துட்டு தெனாலிராமன் ஒரு மந்திரத்தை ஒரு நகைக்கடைக்காரனுக்கு சொல்லி கொடுத்துருக்காராம். அந்த நகைக்கடைக்காரன் வந்துட்டு அந்த மந்திரத்தை நைட்டு படுக்கும்போது சொல்லிவிட்டு அவரோட பீரோ லாக்கர்லாம் திறந்து வச்சா, நகையெல்லாம் இருக்கிற பீரோ லாக்கரை திறந்து வச்சா கூட திருட்டே போகாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லியிருக்காரு. அந்த மந்திரத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டானா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற காசு பணம் நகையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை பேசுகிறத அந்த திருடங்க இருக்காங்க இல்லையா? அந்த திருடங்களில் 2 பேர் வந்து கேட்குறானுங்க, அதை ஒட்டு கேட்குறானுங்க. ஒட்டு கேட்டுட்டு இப்படி வந்துட்டு சொல்லியிருக்கான் தெனாலிராமன், அப்போ அது எந்த நகை கடைக்காரன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவன் தூங்கும்போது நைஸாக போய் அந்த லாக்கரில் இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு அவனுக்கு பிளான் போடுறானுங்களாம். ஸோ அப்போ அந்த பிளான் போட்டவன் என்ன ஆச்சு, நைட் ஆகுது. அந்த நகை கடைக்காரனும் அந்த தெனாலிராமன் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நல்லா கடவுளை வேண்டிட்டு படுத்து நல்லா கொட்டை விட்டு தூங்குறாராம். நல்லா கஜனாவை வேறு திறந்து வச்சுட்டாராம். கஜனா மீன்ஸ் நம்ம பீரோவையும் திறந்து வச்சுட்டாராம். லாக்கரை திறந்து வச்சுட்டு நகை பணம்லாம் இருக்கிற இடத்த திறந்து வச்சுட்டு அவர் நல்லா தூங்குறாராம். அப்போது அந்த திருடங்க கேட்டாங்க இல்லையா, ஒட்டு கேட்ட அந்த திருடங்க வந்துட்டு வராங்க. நல்லா அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நைஸாக ஜன்னல் வழியாக உள்ளே குதிச்சுட்டு பார்க்குறாங்க. அந்த நகை கடைக்காரன் வந்து லாக்கரை திறந்து வச்சுருக்காரு. ஆஹா, லாக்கர் திறந்து வச்சுருக்கீங்க சொல்லிட்டு எல்லா நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டின்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது நேராக போய் அந்த அரசவையிலே வேற ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சர் தான் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுறாரு அந்த திருடனுங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த நகை பணத்தெல்லாம் வச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் ஐயோ, ராஜாவுக்கு அந்த நியூஸ் போகுது, அந்த நகைக்கடைக்காரன் வந்து லாக்கரை திறந்து வச்சு பணம்லாம் போயிடுச்சான். என்ன இப்படி ஒரு முட்டாளாக இருக்காங்க அந்த நகைக்கடைக்காரன்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ தெனாலிராமன் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. என்னென்னா அந்த 2 திருடங்களை பிடிச்சிட்டு சர்ப்ரைஸாக நம்மளோட அரசவைக்கு ராஜா முன்னாடி வந்து நிற்கிறாராம் தெனாலிராமன்.
அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே தெனாலிராமன் திருடனை பிடிச்சுன்னு வந்துட்டானே, அந்த ஒருத்தனால எப்படி இந்த திருடங்களை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாராம். அப்போ பார்க்கும்போது தெனாலிராமன் சொல்கிறாராம், அரசே ரொம்ப வணக்கம், உங்களுக்கு நன்றி. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிட்டேன். 2 திருடர்களையும் நான் பிடிச்சிட்டேன். அந்த 2 திருடங்க தான் நேற்று அந்த நகை கடைக்காரர் வீட்டில் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஷாக் ஆகிட்டு ராஜா கேட்குறாரு, எப்படி பிடிச்ச நீ, உன்னால் எப்படி பிடிக்க முடிஞ்சதுன்னு. அது வேறு எதுவும் இல்லை ராஜா, நம்ம மனசில் நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சோன்னா அதை கண்டிப்பாக செஞ்சே தீருவோம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களால கண்டிப்பாக செய்ய முடியும். அந்த மாதிரி நினச்சி தான் நான் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிட்டு அந்த நகை கடைக்காரன் வீட்டில் திருட வந்தாங்க இல்லையா, வரும்போது அவருக்கு அந்த திருடங்களுக்கே தெரியாமல் தரையில் நான் கருப்பு கலர் மண்ணை தட் மீன்ஸ் மண்ணுனா கலர் பொடி மாதிரி ஏதோ தூவி வச்சுருந்தேன். ஸோ அதை அவங்க அதை கவனிக்காமையே நகையை பணத்தையும் பார்த்தோன்னே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவங்க மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ போகும்போது அவங்களோட கால் அப்படியே பதிஞ்சுது. அவங்களோட கால் ஃபுட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கருப்பு மண்ணில் கலர் பொடியில் கால் வச்சுட்டு அவங்க நடந்து போகும்போது அப்படியே அவங்களோட ஃபுட் ப்ரிண்ட்ஸ் எங்கே போய் சேர்றாங்களோ அது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணார் இல்லையா அமைச்சர், அவங்க வீடு வரைக்கும் போயிருக்காது. ஸோ நம்மளோட அரசியல் இருக்கிற அந்த அமைச்சரே அந்த திருடங்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் திருடங்களையும் சேர்த்து நான் பிடிச்சிட்டேன் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சுன்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறாங்க. இவ்வளோ புத்திசாலி இல்லை நம்ம தெனாலிராமன். ஸோ அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை ரொம்ப புகழ்ந்தாராம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம தெனாலிராமன் ஒரு நல்லது நடந்து அந்த திருடனை பிடிக்கணுன்றதுக்காக அந்த நகை கடைக்காரங்கிட்ட பொய் சொல்லி, சும்மா ஒரு மந்திரம்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அவர் மந்திரம் சொல்லி படுக்க சொல்லி திருடனை பிடிச்சான். ஸோ இதோட இது என்னென்னா, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னால் தப்பு கிடையாது. யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம, யாருக்குமே துன்பம் வராமல் நம்ம ஒரு பொய் சொல்கிறோன்னா, அது நல்லதுக்கு சொல்கிறோன்னா பண்ணலாம், தப்பு கிடையாதுன்றது தான் தெனாலிராமன் சொல்ல வந்த கதை. இது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. சரிங்களா? இன்றைக்கி இந்த ஸ்டோரி, நாளைக்கு நம்ம வேறு ஸ்டோரி பார்க்கலாம். தெனாலிராமனோடதே நிறைய இருக்குது, அதுலேயே நம்ம சொல்லலாம். இன்பிட்வீனில் வேறு ஏதாவது ஸ்டோரி வேணும், இல்லை பேய் கதை வேணும், இல்லை நல்ல அனிமல்ஸ் கதை வேணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.